ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎலுக்கான 21வது மேட்ச் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் அண்ட் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் நடக்க இருக்க 21வது மேட்ச்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் பிளேயர் வை பேட்டில், வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அண்ட் கிராண்ட் லீக்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் நம்ம யாரெல்லாம் சூஸ் பண்ணால் ரிஸ்க்காக சேஃபான ஆப்ஷன்ஸில் யார் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மூலிமா நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் டாஸ் அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீம் அண்ட் கிராண்ட் லீக் டீம் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலிருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதோட உங்களோட ஓன் விருப்பம். ஸோ டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, எந்த ஒரு ப்ரைம்ஸும் நம்ம பண்ணல. மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் மை ஃபேவரன் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. மை ஃபேவரன் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நோ GST அண்ட் டெபாசிட், நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுவும் உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்கில் என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் 24/7 இன்ஸ்டால் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வின்னிங் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் இன்ஸ்டால் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அண்ட் இன்னும் முக்கியமானது பார்த்திங்கன்னா மேட்ச்க்கு மேட்ச் 5,000 ஃப்ரீ கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டீம் மேக் பண்ணி நீங்கள் அதில் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதில் வின் பண்ணாலுமே ஒரு 500 வரையும் நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் மைஃபோன் ஆப்பில் இருக்குது. அண்ட் அதர் ஆப்ஸ்க்கும் மைஃபோன் ஆப்ஸ்க்கும் உள்ள கம்பேரிசன் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கான்டெஸ்ட் வைஸ் பேஸ் கம்மியாக இருக்க ப்ரைஸில் அமௌண்ட்டில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் மணியாக வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் இன்னொரு கான்டெஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மைஃபேவல் ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் மைஃபோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் யாருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் நடக்கிறக்க 21வது BBL மேட்ச். அண்ட் ஜனவரி 3ஆம் தேதி மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தையும் மதியம் 12:35 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் வெனு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அண்ட் காஃப் ஆபரில் இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. அண்ட் இந்த வெனியோட பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை பொறுத்தவரையும் 4 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 23 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் 12 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் 11 விக்கெட்டும் இந்த வெனியில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் நடந்த இந்த வெனுவில் பார்த்தீங்கன்னா T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர்ஸ் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க இந்த வெனுவை பொறுத்தவரையும். அண்ட் 2 டீமுக்கான ஒரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் 24 மேட்ச் 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட் வெறும் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் பார்த்திங்கன்னா நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பேட்டில் பொறுத்தவரையும் அப்பர் ஹேண்டில் இருக்கிறதுனா சிட்னி சிக்ஸர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ டபுள் ஹேண்டில் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த வின்னையை பெற்றிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாஸ் பிலிப்பி தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங். குர்டிஸ் பேட்டர்சன், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், ஜோர்டான் சில்க்ஸ், ஜாக் எட்வர்ட், ஹெடன் கேர், ஜோயல் டேவிஸ், பென் டாச்சியஸ், அகில் உசேன், டாப் மர்ஃபி. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்தவரையும் பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் காலின் மொன்ரோ அண்ட் மேத் ரென்சா 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாதன் மெக்சூனி, டாம் ஆல்சப், மேக்ஸ் பிரையன், பால் வால்டர், நேசர், சேவியர் பேர்லட், சப்சன், மேத் குன்மேன், ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் 11 நம்ம பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கு வெனு ரெக்கார்ட் நல்லா இருக்குது அண்ட் பேட்டில் நல்லா இருக்குது, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிட்னி சிக்ஸர்ஸோட பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துடலாம். ஜாஸ் பிலிப்பி அவர் பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 349 ரன் அண்ட் 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஜாஸ் பிலிப்பி. அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேட்ச் பிடிச்சாலுமே அவர் 2 கேட்ச் பிடிச்சிட்டாரு, ஒரு ஸ்டம்பிட் அண்ட் ரன் அவுட்டில் ஈடுபட்டார்னா பேட்டிங் குறத்துனாலே அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட் வந்துடும். ஸோ பேட்டிங்கில் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 15 ரன் 20 ரன் அடித்தாலே போதும். ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது. அண்ட் வெனுவில் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ்க்கு
257 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுலையும் நல்லா தான் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம பார்க்குறப்போ கடைசி மேட்ச்சில் மட்டும் ஏரில் விக்கெட்டை விட்டார். பட் அதுக்கு முன்னால் மேட்ச்லாம் பாருங்கள் 66, 42, 35 அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஜாஸ் பிலிப்பி டபுள் ஆப்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்குன்னு நான் சொல்லுவேன் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்வர்ட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 260 ரன் அண்ட் 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு இருக்குது ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில். வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்சஸ்க்கு வெறும் 22 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்டு கொஞ்சம் பூராக இருந்தாலும் அவரோட நோட் பண்ண வேண்டியது ஹெட்வர்ட் ரெக்கார்டு ரீசன்ட் ஃபார்ம் வைஸில் கடைசியாக ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நடுவில் 100+ ரன் சேஸ் பண்ணி நாட் அவுட்டில் போயிருந்தார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை ஏரில் விட்டுட்டு போயிருக்காரு. இந்த மேட்ச் பொறுத்தவரையும் டாஸ் அட்வான்டேஜை பொறுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அது கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குர்டிஸ் பேட்டர்சன் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 9 மேட்ச்க்கு 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 188 ரன் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் போராக இருந்தாலுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது பேட்டர்சன் பொறுத்தவரையும். சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 61 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 61 ரனில் பாதி கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு மேட்ச் மட்டும் 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர்கிட்ட பெரிய ஸ்டார்ட் எதுவும் கிடைக்கல. ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவங்க குர்டிஸ் பேட்டர்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 20 மேட்ச் ப்ளே பண்ணி 406 ரன் அண்ட் 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் வைஸாக பார்க்குறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. சேசிங்கில் நல்லாவே ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்வர்ட்டில் பொறுத்தவரையும் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு. வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 26 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் பெருசாக எதுவுமே இல்லாலும் ஹெட்வர்ட் ரெக்கார்டில் செகண்ட் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு 50+ ரன்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலங்க. அண்ட் 30+ கூட அபோவ் தான் தாண்டி இருக்காரு. அண்ட் 22 இருக்கட்டும் 29 இந்த மாதிரி தான் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் இருக்குது. பட் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருக்க வர்றாரு. அண்ட் ஜோர்டன் சில்க்ஸ் பொறுத்தவரை ஹெட்வர்ட் அண்ட் வெனு ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பூரான ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ வெறும் 19 ஆவரேஜும் வச்சிருக்காரு. 18 மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணி ஸோ 250 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீல்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரதுக்கான காரணம் இருக்கும். ஸோ நீங்கள் டாப் ஆர்டர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுறங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிரிஸ்பேன் நேற்று ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல டாப் ஆர்டர் விக்கெட் விழுவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்போ ஜோர்டன் சில்க்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இதுவே சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ஜோர்டன் சில்க்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு மோஸ்ட்லி மேட்சஸை முடிச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி நடந்த ஒரு ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் அண்ட் 20, 34 அண்ட் 36 அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ 2 மேட்ச் நாட் அவுட்டில் போயிருக்காரு. சேசிங்கில் ஒரு நாட் அவுட்டில் முடிச்சு கொடுத்துருக்காரு ஜோர்டன் சில்க்ஸ். அண்ட் ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 106 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு கான்ட்ரிபியூட் ரொம்பவே நல்லா இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 30 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 1 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் வந்திருக்கு. சிட்னி சிக்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஜாக் எட்வர்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அந்த பேட்டிங்லேயும் வந்து லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் கொடுக்குறாரு. ஸோ டெத்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பெருசாக ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை. பட் இன்ஜுரி வந்ததுனால ஓவர்ஸ்கள் அதிகமாக ஒரு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ பேட்டிங்லேயும் கொஞ்சம் கீழே வரனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருக்கப்போ ஸ்மால் லீக் பொறுத்தவரை ஒரு நல்ல ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஹைடன் கேர் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 9 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 71 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்திங்கன்னா அதிக மாதிரியான கான்ட்ரிபியூட் இருக்குது. வெனுவில் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ்க்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அது 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெடன் கரெக்டாக ஒரு விக்கெட் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டெத் ஓவரில் மோஸ்ட்லி இவர் தான் பார்த்திங்கன்னா நல்லா அந்த 19 ஓவர் ஆகட்டும் 16 ஓவர் இவர் தான் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ அப்போ பேட்ஸ்மேன் தவறுகள் பண்ணுறப்போ இவருக்கு விக்கெட்டான வாய்ப்புகள் அதிகமாக இந்த இடத்துல வரதுக்கான இருக்குது. அண்ட் ஜோயல் டேவிஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக இதில். ஸோ இவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த மேட்ச்சில் பொறுத்தவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பார். மற்றபடி கிராண்ட் லீக்ல ரிஸ்க்கான நீங்கள் ஒரு டீமில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள் பர்சனாக இருக்க மாட்டார். அஸ் பிளேயராக ஒரு டீமால் நீங்கள் வர வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் பென் டாச்சஸ் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 18 மேட்சஸ்க்கு 26 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 12 மேட்ச்சுக்கு 15 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலராக இருந்திருக்காரு பென் டாச்சஸ். வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாதி செகண்ட் இன்னிங்ஸில் தான் எடுத்திருக்காரு. 6 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச் ப்ளே பண்ணி. நம்ம நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போயிருந்தார். பட் அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறது மேட்ச் எடுத்து ட்ரீம் டீமோட வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட அதிக முறை வந்திருக்காரு. ஸோ பென் டாச்சஸ் செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அகில் ஹுசேன்
3 மேட்ச்சுக்கு ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 4 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு அகில் ஹுசேன். வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் அதுக்கு முன்னால் எல்லாமே ஒரு விக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அகில் ஹுசேன். அண்ட் டாட் மர்ஃபி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. ஸோ பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்தவரையும் காலின் மொன்ரோவாக இருக்கட்டும் அண்ட் ரென்சா இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கனால கண்டிப்பாக டாப் மர்ஃபியோட ஒரு ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அண்ட் வெனூரை பொறுத்தவரையும் 3 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. ரோஹித் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா கடைசி மேட்ச்சில் விக்கெட் கிடைக்கல. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து பர்சன்டேஜில் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக அவர் வந்தார். பட் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு வேல்யூட் பிக்காக இருப்பார். ஸோ இப்போ அடுத்து பிரிஸ்பேன் ஹீட்டோட ஒரு பிளேஸ் வைஸ் ஹெட் அவுட் பார்த்தோம் அப்படின்னா காலின் மொன்ரோ 11 மேட்ச் ஹெட் அவுட்டில் ப்ளே பண்ணி 222 அடிச்சிருக்காரு. 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க பிரிஸ்பேன் ஹீட் அப்படின்னா காலின் மொன்ரோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு பெருசாக ஆவரேஜ் இல்லை. அதே மாதிரி வெனு ரெக்கார்டும் பெருசாக இல்லை. பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் இன்னும் நோட் பண்ண வேண்டியது அவரோட ரீசன்ட் வைஸ் ஃபார்ம் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசரம் சொல்கிறேன். அவர் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸில் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தவங்க நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஸ்மால் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான பிளேயரை ஸ்மால் லீக்கில் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பூராக இருக்குது காலின் மொன்ரோட்டிருந்து. அண்ட் மேத்யூ ரென்சா பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச்சுக்கு 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 254 ரன் 2 விக்கெட். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கான்ட்ரிபியூட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கு. வெனூரை பொறுத்தவரை மேட்சஸ் பெருசாக எதுவும் ப்ளே பண்ணல. அண்ட் இவருக்கு நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ். ஸோ காலின் மொன்ரோட இவர் நல்ல ஃபார்மில் இருந்தார். மிடில் ஆர்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கடைசி நடந்த மேட்சஸில் 2 மேட்ச்லேயும் கொஞ்சம் விக்கெட்டை விழுந்தாலுமே அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இவரோட கான்ட்ரிபியூட்டர் ரொம்பவே நல்லா இருக்குது. 36, 54 அப்படிங்கிறது மேத் ரென்ஸாக கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பட் இவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இவர் மிடில் ஆர்டர்ஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நாதன் மெக்ஸ்வீனி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்சஸ்க்கு 228 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜ் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்க பிரிஸ்பேன் ஹீட்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனூவில் பெருசாக மேட்ச் ஆடல, ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு. ஸோ 22 ரன் அடிச்சிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறார் அப்படின்னா ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ஸ் பிக் கொடுத்துங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார். 34 ரன்னும் 78 ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் ரீசன்ட் மேட்ச்சில் இயர்லியாக விக்கெட்டை விட்டார். நாதன் மெக்ஸ்வீனி ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். மேக்ஸ் பிரையன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்சஸ்க்கு 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 3 சாண்டர்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் டீசெண்டான ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. பட் வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் இவர் கடைசி நடந்த மேட்சஸில் ப்ளே பண்ணார். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம பார்க்குறப்போ சிங்கிள் மேனாக பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச்சில் போராடி 77 ரன் கொண்டு போனார். ஸோ 1 மேன் ஆர்மியாக கொண்டு போனார். பட் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும் அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பை சான்ஸ் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு பிளேயராக நீங்கள் ஒரு டீமில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸ் பிரையன்ட்டை பொறுத்தவரையும். அண்ட் டாம் ஆல்சா பொறுத்தவரையும் இவர் தான் விக்கெட் கீங் ஹவுஸில் வந்துடுறாரு. ஸோ ஹெட் அவுட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பிலிப்பி தான் நான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரை நீங்கள் அந்த இடத்துல பிளேயராக ஒரு டீமில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருப்பார். மோஸ்ட்லி டாப் ஆர்டர் கோலாஸ் வர மாதிரி டீமில் நீங்கள் ஜாஸ் பிலிப்பி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைட் டீமுக்கு ஒரு சூட்டபிளான வச்சுனா வந்துடுவார். ஏன்னா விக்கெட் கீப்பிங் மட்டும்னா ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாலும் ஒரு 10 ரன் அடிச்சிட்டாலுமே பார்த்தீங்கன்னா இவருமே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் பால் வால்டர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் அண்ட் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 2 விக்கெட் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது பெருசாக விக்கெட் எதுவும் பால் வால்டர் கிட்ட இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரன் ப்ளஸ் ரன் அடிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசரம் நீங்கள் டபுள் ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய பிளேயரில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்துடுறாரு. அண்ட் மிச்சல் நேசன் பொறுத்தவரையும் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாருன்னு சொல்லணும். ஸோ லாங் டைமில் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் ப்ளே பண்ணல. இந்த மேட்ச் உள்ளே வர போகிறாரு. அண்ட் 13 மேட்ச்சில் ஹெட் ஓவரில் ப்ளே பண்ணி 18 விக்கெட் எடுத்திருக்காரு. 121 ரன் அடிச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா விக்கெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்க போகிறாரு. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. 25 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் விக்கெட் தான் எடுக்கல. பட் ஹெட் ஹெட்டில் ஃபஸ்ட்டு பாலிங் போனார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஒரு ப்ளே பண்ண கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 56க்கு 1, ஸோ 49க்கு 1 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ டபுள் ஆப்ஷன் வரக்கூடிய பிளேயர் இன்ஷியலாக பவர் பிளேயில் 1 or 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக நேசர்கிட்ட இருக்குது. அண்ட் பேர்லெட் பொறுத்தவரையும் ஹெட் ஹெட்டில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் 4 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு. பட் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம பார்க்குறப்போ
கடைசி நடந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் இப்படி 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு சேவியர் பேர்லெட். சப்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல்னா 4 மேட்ச்சுக்கு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு சப்சன். ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப போருங்க. ஒரு விக்கெட் கூட கடைசியாக நடந்த 3 மேட்சஸில் எதுவுமே எடுக்கல. அன்லக்கியே இருக்கார். பை சான்ஸ் இந்த மேட்ச்சில் கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்கான டீமாக நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 5 மேட்சஸ்க்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு, அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதற்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. இவர் பிபிஎல்ல ப்ளே பண்ண மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்த மேட்ச்சில் எடுத்தார். அதுக்கப்புறம் இவரோட கான்ட்ரிபியூட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் மேத் குன்மேன் பொறுத்தவரைக்கும் ஹெட் வெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அதுவே வெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ பிரிஸ்பேன் ஹீட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா மேத்யூ குன்மேனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் விக்கெட் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கூட இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிளேயர் பேட்டிலில் பொறுத்தவரைக்கும் காலின் மொன்ரோ ஹெடன் கேர் கிட்ட ஒரு முறையும், அண்ட் ஷீனா போட் கிட்ட 2 முறை, பென் டார்ச்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் ஒரு முறையும், அகில் ஹுசேன் கிட்ட பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது 12 இன்னிங்ஸில் 3 முறை பார்த்தீங்கன்னா அகில் ஹுசேன் கிட்ட விக்கெட்டை இழந்திருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட 47 முறை காலின் மொன்ரோ விக்கெட்டை விட்டுருக்காரு. மேத்யூ ரென்ஸா பொறுத்தவரையும் ஹெடன் கேர் கிட்ட ஒரு முறையும், டார்ச்சஸ் கிட்ட 10 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அதை ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. அந்த லெக் ஸ்பின் கிட்ட இவருமே பார்த்தீங்கன்னா 12 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. நாதன் மெக்ஸ்வினி ஜாக் எட்வர்ட் கிட்ட ஒரு முறையும், டார்ச்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் ஒரு முறையும், மர்ஃபி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை நாதன் மெக்ஸ்வினி விட்டுருக்காரு. மேக்ஸ் பிரையன் பொறுத்தவரையும் சீனா போட் கிட்ட 4 முறை, அண்ட் பென் டார்ச்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறையும், அகில் ஹுசேன் ஒரு முறையும், ஹெடன் கேர் கிட்ட ஒரு முறையும் மேக்ஸ் பிரையன் விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி பால் வால்டர் பொறுத்தவரையும் சீனா போட் கிட்ட 2 முறையும், பென் டார்ச்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டாக எடுத்திருக்காரு. ஸோ பென் டார்ச்சஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா அதிக பிளேயரை விக்கெட்டாக எடுத்திருக்காரு. மைக்கேல் நேசர் பொறுத்தவரையும் சானா போர்டு 2 முறையும், பென் டார்ச்சஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் அகில் ஹுசேன் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காருன்னு சொல்லுவேன். ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரையும் பால் வால்டர்கிட்ட ஒரு முறையும், சேவியர் பேர்லெக்கிட்ட ஒரு முறையும், அண்ட் மேத்யூ குன்மன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் இன்னிங்ஸில், அண்ட் நேசர் கிட்ட பார்த்தீங்கன்னா 10 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸ்பென்சர் ஜான்கிட்டையும் 2 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஜாஸ் பிலிப்பி. ஜிம் சிவன்ஸ் பொறுத்தவரையும் சேவியர் பேர்லெட் கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும், சுப்சன் கிட்ட ஒரு முறையும், அண்ட் குன்மேன் கிட்ட ஒரு முறையும் ஜேம்ஸ் வின்ஸ் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் குர்டிஸ் பேட்டர்சன் பொறுத்தவரையும் பால் வால்டர்கிட்ட ஒரு முறையும், சுப்சன் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 2 முறையும், குன்மேன் கிட்ட ஒரு முறையும், அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு குர்டிஸ் பேட்டர்சன். அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் பால் வால்டர்கிட்ட 4 இன்னிங்ஸில் ஒரு முறையும், அண்ட் சேவியர் பேர்லெக்கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும், குன்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. மென்ஸாகிட்டையும் ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. இவர் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னிங்ஸில் ஒரு வீக்னஸ் இருக்குது மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ்க்கு. அண்ட் ஜோர்டான் சில்க்ஸ் பொறுத்தவரையும் சேவியர் பேர்லெட் கிட்ட ஒரு முறையும், அண்ட் சுப்சன் கிட்ட 2 முறையும், நேசர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முறை, அண்ட் நாதன் மெக்ஸ்வினி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜோர்டான் சில்க்ஸ்க்கு ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஜாக் எட்வர்ட் பால் வால்டர்கிட்ட ஒரு முறையும், அண்ட் நேசர் கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும், ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு ஜாக் எட்வர்ட். ஹெடன் கேர் பொறுத்தவரையும் மேத்யூ குன்மன் கிட்ட 2 முறையும், அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை ஹெடன் கேர் இழந்திருக்காருன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ பிளேயர்ஸ் வைஸ் பேட்டில் பார்த்தாச்சு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவோம். நம்ம ஸ்மால் லீக்கில் காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரெல்லாம் அந்த மேட்ச்சில் அவங்க ஆப்போனண்ட்டாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென் டார்ச்சஸ் அண்ட் சேவியர் பேர்லெட், மைக்கேல் நேஸ்னர், இவங்களுக்கு 3 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போனண்ட் ஒரு 70% கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுவாங்க. இதுவே கிராண்ட் லீக்கில் நம்ம டிஃப்ரென்ஷியலாக பிக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்டுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பால் வால்டர் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ், அகில் ஹுசேன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் உள்ள பிளேயர்களுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் கிராண்ட் லீக்கில். ஸோ ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் பார்த்துடலாம். ஸோ இந்த கிராண்ட் லீக் டெமோ டீம் எல்லாமே லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் டீமில் ஜாஸ் பிலிப்பி, ஜேம்ஸ் வின்ஸ், குட்டி பேட்டர்சன், நாதன் மெக்ஸ்வினி, மைக்கேல் நேசனர், மேத்யூ ரென்ஸா, பால் வால்டர், ஜாக் எட்வர்ட், டார்ச்சியஸ், அகில் ஹுசேன்,
சேவியர் பேர்லட் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டீம். இந்த ஃபஸ்ட்டு டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனா அகில் ஹுசேனுக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பால் வால்டருக்கு இந்த காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் ரிஸ்க்கான நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா குட்ரிஸ் பேட்டர்சன் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இல்லை ஜாஸ் பிலிப்பிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டனாக நீங்கள் பென் டார்ச்சஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், குட்ரிஸ் பேட்டர்சன், மேக்ஸ் பிரையன், நாதன் மெக்ஸ்வினி, மைக்கேல் நேசர், மேத்யூ ரென்சா, ஜாக் எட்வர்ட், பென் டார்ச்சஸ், சேவியர் பேர்லட், டாட் மர்ஃபி இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் கேப்டன் ஆப்ஷனாக நான் ஜாஸ் பிலிப்பிக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மேத்யூ ரென்சாக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் பர்சனாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா மர்ஃபி இருக்கார், அவருக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஜாக் எட்வர்டு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் இது நான் பவுலிங்க்கு ஃபேவராக நான் இந்த டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜாஸ் பிலிப்பி அண்ட் நாதன் மெக்ஸ்வினி இவங்க 2 பேரும் பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் எடுத்தாச்சு. நேசர் அண்ட் ஜாக் எட்வர்ட், ஹிடன் கேர், பென் டார்ச்சஸ், அகில் ஹுசேன், சேவியர் பேர்லட், ஸ்பென்சர் ஜான்சன், மேத் குன்மன், டாட் மர்ஃபி இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது டீம். இந்த 3வது டீம் மோஸ்ட்லி பவுலிங்க்கு ஃபேவராக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பென் டார்ச்சஸ் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சேவியர் பேர்லட்டுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் வேறு ரிஸ்க்கான நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வைஸ் கேப்டன் அல்லது குன்மனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டாம் ஆல்சாப் அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், காலின் மன்ரோ, ஜேம்ஸ் வின்ஸ், மேக்ஸ் பிரையன், நேசர், ஜாக் எட்வர்ட், டுவேன் டார்ச்சஸ், பேர்லட், ஸ்பென்சர் ஜான்சன், டாட் மர்ஃபி இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th டீம். இந்த 4th டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக நேசருக்கு நான் கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாக் எட்வர்டுக்கும் நான் இந்த 2 பேருக்கு கொடுத்துருக்கேன். 2 பேரும் பேட் அண்ட் பவுல் 2லேயும் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷனாக நீங்கள் என்ன ரிஸ்க்கான நீங்கள் வேறு ட்ரை பண்ண வச்சிங்கன்னா காலின் மன்ரோக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜேம்ஸ் வின்ஸுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பிலிப்பி அண்ட் பேட்டர்சன், நாதன் மெக்ஸ்வினி, நேசர், மேத்யூ ரென்சா, பால் வால்டர், ஜாக் எட்வர்ட், ஹைடன் கேர், ஜோயல் டேவிஸ், மேத்யூ குன்மன் அண்ட் டாட் மர்ஃபி இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த 5வது டீமில் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேப்டனாக பார்த்தீங்கன்னா மர்ஃபிக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா குன்மனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மர்ஃபி கொடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் கொடுத்தேன். அண்ட் மதிய குன்மன் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ், ஹென்ட்ரிகஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸாக இருக்குது, அதிகம் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கனால அவருக்கு நான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் இந்த டீமில் கொடுத்து பார்த்துருக்கேன். நீங்கள் அதர்வைஸ் வேறு யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ஹைடன் கேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நேசருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பிலிப்பி, மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ், மேக்ஸ் பிரையன், நாதன் மெக்ஸ்வினி, மேத்யூ ரென்சா, பால் வால்டர், ஜாக் எட்வர்ட், ஹைடன் கேர், பென் டார்ச்சஸ், சேவியர் பேர்லட் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாக பால் வால்டருக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹைடன் கேருக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பால் வால்டரை பொறுத்தவரையும் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு, பேட்டிங் வந்து லிட்டர் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா மெக்ஸ்வினிக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா டீமுமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபைனலாக நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.